இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா அவங்களே வந்தா கூட இல்ல. இப்போ நாங்க என்ன போய் பேசவும் ட்ரை பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் முக்கியமா யூடியூப்ல திறந்தாலே இவங்களோட வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கு. எல்லாருமே இவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்க. பட் பெரிய ஹீரோவா ஹீரோயினியா அப்படின்லாம் யோசிப்பீங்க. பட் அவங்க ஹீரோவோ ஹீரோயினியா கிடையாது. ஒரு விஜே தான் அவங்க. ஸோ விஜேவா இருந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ விஜே மணிமேகலை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். விஜே மணிமேகலை ஆரம்ப காலகட்டத்துல சன் மியூசிக்ல இருந்தாங்க. அதுல பயங்கர பேர் வாங்கினாங்க. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த டைமிங்ல, அதாவது 90ஸ்லாம் எல்லாருமே உட்காந்து சன் மியூசிக்கை தான் பார்ப்பாங்க. காலையில வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜுக்கு போறவங்க டிவியை திறந்தாலே ஃபர்ஸ்ட் சன் மியூசிக்கை போட்டுட்டு அதுல வரக்கூடிய சாங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் வெளியில கிளம்பக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. திரும்பவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து சன் மியூசிக் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய மகாலட்சுமி, பிரஜின், இந்த மாதிரி நிறைய ஆங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சன் மியூசிக்ல இருந்து உருவானவங்க தான். சன் மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால கண்டிப்பா எப்பவுமே மறக்கவே முடியாது. 90ஸோடைய இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது, பேசப்படுது. ஸோ அதுல விஜே மணிமேகலை ரொம்பவே சூப்பரா பேர் வாங்குவாங்க. ஸோ முக்கியமா வந்து அவங்க ரொம்ப கலகலகலன்னு பேசுவாங்க. அவங்க வந்து வாயே மூட மாட்டாங்க. அந்த ஷோ ஆரம்பிச்சதுன்னா அது முடிகிற வரைக்கும் அவங்க மட்டும்தான் பேசிட்டே இருப்பாங்க. கூட இருக்கக்கூடிய கோ ஆங்கரை பேசவே விட மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை, ஒரு யதார்த்தம், இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஆங்கரிங் பண்ணக்கூடியவங்க தான் விஜே மணிமேகலை. சன் மியூசிக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து மத்த சேனல்கள்லயும் அவங்க ஒரு சில வேலைகள் பார்த்திருக்காங்க. சோ அடுத்து விஜய் டிவில வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் வேற லெவல்ல போயிடுச்சு. அங்கேயும் தன்னால எந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்டா வந்துட்டு ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்க. எல்லாரையும் சிரிக்க மட்டுமே வைப்பாங்க. அதாவது டோட்டலா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுறது, தெரிஞ்சது தெரியாத மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணியே ஆடியன்ஸை எப்பவுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அதனால அவங்க ஆங்கரிங் அப்படின்னாலே அந்த ப்ரோக்ராம் ரொம்ப கூலா தான் போகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சில ப்ரோக்ராம்ஸை வந்து நல்லா கொண்டு போகணும் அப்படின்னா அது அந்த ஆங்கர் கையில தான் இருக்கு. ஸோ ஆங்கரிங்ல மிகப்பெரிய இளவரசி அப்படின்லாம் சொல்லப்படக்கூடியவங்க டிடி, இப்போ வந்து பிரியங்கா, அதே மாதிரி விஜே ரம்யா இருந்தாங்க, பாவனா இருந்தாங்க. பட் இப்போ இவங்கெல்லாம் இல்ல, பிரியங்கா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ விஜே பிரியங்கா அண்ட் விஜே மணிமேகலை, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குக் வித் கோமாளில ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு சண்டையே வந்தது. எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், இங்க வந்து என்னால யார் கீழையும் தலை குனிஞ்சு வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து விஜய் டிவியே தூக்கி போட்டுட்டு வெளியில வந்தாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இன்னொரு சேனல்ல வாய்ப்பு கிடைச்சது. அங்க போயிட்டு தன்னோட பெஸ்ட்டை கொடுத்து நல்ல ஒரு ஆங்கர் அப்படின்ற அவார்டெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியல். முக்கியமா நமக்குள்ள தனி திறமை இருக்கும். ஸோ அதை நாம எங்க வெளிப்படுத்துறது, எப்படி வெளிப்படுத்துறது, அதுக்கான ஒரு சரியான மேடை, சரியான நேரம், சரியான இடம் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாதான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி மணிமேகலைக்கு திறமையும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து இருந்ததுனாலதான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. சோ இது எல்லாமே அபிஷியலா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா தான் வந்திருக்காங்க. சோ எந்த அளவுக்கு ஒரு நார்மல் பீப்புள்ல இருந்து, ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள்ல இருந்து தான் அவங்களும் வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமா ஒர்க் பண்ணதுதான் அந்த சன் மியூசிக் கம்பேரிங் அப்படின்றது. சோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஒவ்வொரு விஷயமா பண்ணி கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆங்கரா இருந்துட்டு இருக்காங்க. சோ அபிஷியல் லைஃப்ல இவ்வளவுதான் மணிமேகலை எல்லாருக்குமே தெரியும். சோ பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மணிமேகலை வந்து வீட்டை விட்டு வெளியில வந்துதான் கல்யாணம் பண்ணாங்க. அதாவது அவங்களோட வீட்டு சம்மதம்லாம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணாங்க. குரூப் டான்சரான உசைன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது அவங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, காதலிச்சு இப்படி எல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனா இதெல்லாம் கொஞ்ச காலம் தான் இருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, கூடிய சீக்கிரம் எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க. சோ பொதுவா சினிமாக்காரங்க கல்யாணம் பண்ணாலே டிவோர்ஸும் சேர்ந்து பண்ணிடுவாங்க, இவங்க மட்டும் எவ்வளவு நாளுக்கு வாழ போறாங்க, திரும்பி நம்ம வீட்டுக்கு தானே வரணும் அப்படின்லாம் வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் ஹஸ்பண்ட்னா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்பா, ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும்பா அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி லைஃபுமே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பல பேருக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது மதம் கடந்த காதல் அப்படின்ற மாதிரி இவங்க மதத்தை கடந்து
காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட காதல் உண்மையா இருக்கிறதுனாலதான் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இவ்வளோ ஹாப்பியா அவங்க 2 பேரால வாழ முடியுது. இதுல பல பேர் பாத்தீங்கன்னா குழந்தை எங்க, ஏன் இன்னும் உங்களுக்கு குழந்தை பிறக்கல, நீங்க பிளானிங் தள்ளி வச்சிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தை அவங்க எப்ப பெத்துக்கணும் எப்ப பெத்துக்க கூடாதுன்றது அவங்களோட பர்சனல், அதை நாம எப்பவுமே கேட்க முடியாது, அதை பத்தி பேச முடியாது. மேபி அவங்க வந்து லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிட்டு சக்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன் ஃபியூச்சர்ல கூட அவங்க பேபிக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ரசிகரா நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்கள மட்டும்தான் ரசிக்கணுமே தவிர அவங்க பர்சனல் பத்தி நம்ம எதுவும் பெருசா பேசக்கூடாது. ஸோ விஜய் மணிமேகலை உசைன் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு மிக பெருசா ஒரு வீடு ஒண்ணு கட்டியிருக்காங்க. ஊர்ல ஒரு லேண்ட் வாங்கி வீடு ஓனா கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சென்னையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்கி கிரகப்பிரவேசம்லாம் பண்ணி அதையும் வந்து தன்னுடைய சேனல்ல அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து அவங்க ஊர்ல கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறது மணிமேகலை வந்து ஹிந்து, உசைனுங்கிறவங்க முஸ்லிம். ஸோ இவங்க 2 பேருமே வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க. மதம் கடந்த காதல் அப்படின்னு இதனாலதான் நான் சொன்னேன். ஸோ மேக்சிமம் அவங்க வீட்டுல ஒத்துக்காததுக்கான ரீசனுமே பாத்தீங்கன்னா இப்படி மதம் மாறி கல்யாணம் பண்றதுதான். பட் எப்படி மதம் மாறி கல்யாணம் பண்ணாலும் 2 பேரும் எப்படி வாடுறாங்க கடைசி வரைக்கும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. மணிமேகலை வீட்டுல இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்களே பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்து உனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உசைன் அவங்களுடைய வீட்லயுமே நாங்களே பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு வந்து கிடைச்சிருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணோட சேர்ந்து நீ இந்த அளவுக்கு சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா வந்திருப்பியா அப்படின்னு கேட்டா டவுட் தான். சோ அந்த அளவுக்கு உங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரிங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது. சோ நீங்க இன்னும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி இப்ப 2 குடும்பமும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த கிரக பிரவேசமே பாத்தீங்கன்னா 2 பேரோட குடும்பமும் சேர்ந்ததுனால யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்து முறைப்படி விடியற் காலையில யாகம் வளர்த்தி பசுமாடை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அந்த முறைப்படி அவங்க வந்து கிரக பிரவேசம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல பிரியாணி செஞ்சு போட்டு முஸ்லிம் முறைப்படி அவங்க தொழுவி அங்கேயே வந்து பிரேயர்லாம் பண்ணி அதே மாதிரி அதுக்கான ஒரு ட்ரெஸ் அப்லாம் பண்ணி அதுக்கான ஒரு செட்டப் பண்ணி சோ முஸ்லிம் முறைப்படி என்ன மாதிரி பிரேயர்ஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாமே பண்ணி அவ்வளோ பேருக்கு பிரியாணியும் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமா தன்னோட கிரக பிரவேசத்தை 2 முறைப்படி அவங்க நடத்தியிருக்காங்க. சோ இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. உசைன் மணிமேகலை அவங்க வந்து ஓனா யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு பெருசா சினிமாவுல வாய்ப்புகள் இல்ல, சின்ன திரையில வாய்ப்புகள் இல்ல அப்படின்னாலும் சோ யூடியூப் சேனல்ல வர ரெவென்யூ வச்சு அவங்களால கண்டிப்பா இன்னும் ரொம்ப நாள் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வியூஸ் போகுது, எவ்வளவுக்கு எவ்வளவு வியூவர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பார்த்து லட்சமா எல்லாருக்கும் வருமானம் வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த வகையில பாக்குறப்போ மணிமேகலைக்குமே வந்துட்டு வருமானம் அதுல இருந்து நல்லபடியா வந்துட்டு இருக்கு. பட் அந்த வருமானம் வர்றதுக்கு கூட அவங்க எவ்வளவு உழைக்கணும், அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு அளவுக்கு கஷ்டப்படணும், சோ அதுல அவங்க சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணணும். சோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராஃபிட்டா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம வராது. அது உழைப்பாவும் இருக்கலாம், ஊதியமாவும் இருக்கலாம். ரெண்டுத்தையும் போடும்போது இன்னும் நமக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவியா தான் எல்லாருமே வாழணும். எல்லாத்தையும் கடந்து காதலை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு ஆசையாவும் இருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் ஏங்குற அளவுக்கு உசைன் இருந்துட்டு இருக்காரு. அவ்வளவு அழகா வந்து மணிமேகலையை பாத்துக்கிறாரு. அவங்க என்ன சொன்னாலுமே அதை கேட்டுக்கிறாரு. இப்படி எல்லாம் வந்து பையன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த காலத்துல. உண்மையில அந்த வகையில பாக்குறப்ப மணிமேகலை ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். சோ இப்போ அவங்களோட கிரகப்பிரவேசம் தான் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ விஜய் மணிமேகலை உசைன் இவங்களோட திறமைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னாலும் இவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களோட மனசுல இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் தொடர்ந்து இவங்களை வந்து நிறைய லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து மணிமேகலை உசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.